வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஹாரரான வீடியோ எடுக்கலாம் தான் நாங்கள் டீமாக சேர்ந்துருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் முதல்ல 2 டீமாக பிரிஞ்சு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அந்த வீடியோ நாங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இப்போ நாங்கள் இன்டர்வியூ கொடுக்குறோம். இப்போ என்ன விஷயம்னா, அந்த இடத்துக்கு போகிறது சர்வீஸ் வேறு டீமு, நாங்கள் வேறு டீமா. நாங்கள் போன இடத்த சர்வீஸ் கிட்ட சொன்னால் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது ரொம்ப ஹாரராக இருக்கும். அந்த இடத்துல ஆக்சுவலி நிறைய அசம்பாவிதம்லாம் நடந்துச்சு. நான் இப்போ எதுக்கு பாஸ் பண்ணால் பின்னாடி ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் வந்துச்சு. ஸோ அதை விடுங்க. ஸோ அந்த இப்போ அங்கே என்ன நடந்துச்சு இப்போ நம்ம சர்வீஸ் சொல்ல போகிறாரு. ஸோ நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நெய்பர்ஸ் கிட்டலாம் கனெக்ட் பண்ணி அதை சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து எந்த இடம்னு கேட்டான். நாங்கள் அந்த ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காவாய் இருக்குது. ஸோ அந்த காவாயை ஒட்டின மாதிரி தான் அந்த வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் நடந்த ஹாரரான செய்தி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மூலியமாக தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அந்த செய்தியை நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ கேளுங்க. ஸோ கைஸ், இந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா 90s காலகட்டத்தில்னு சொல்ல முடியாது, 90s காலகட்டத்துக்கும் 2000s நடுவில். ஸோ சம்பவம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 years கிட்ட நடந்திருக்கும். இந்த கேஸ் இழுத்துருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி கைஸ். அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் பிறந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ அவனுக்கு அவ்வளோவா சென்ஸ் கிடையாது. அவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மென்டலி சிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அவங்க இந்த ஒய்ஃபோட அம்மா அப்பாலாம் இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட மாமியார் மாமனார். ஸோ இந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் சபிக்கப்பட்ட ஃபேமிலின்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு. ஏன்னா சுற்றி உள்ள எல்லாரும் அவங்கள அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட சொந்த பையனே கொண்டுட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சரி ஆரம்பி. அது எதுவும் இல்லைடா, ஏதோ ஒன்று மேலேருந்து விழுந்துதுடா. ஸோ அந்த சத்தம் கேட்குது, என்னன்னு தெரில. ஓகே, விட்டுருங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஃபேமிலின்னு பேர் வாங்கியிருக்கேன்னா அது அவங்களோட சொந்த பையனே கொண்டுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் காசை வந்து கிழிச்சிட்டான். நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் அவங்க பார்த்திங்கன்னா மென்டலி சிக்கு அப்படின்னு. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அதனால் அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க கல்லால் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து கல்லாலே அடித்து கொலை பண்ணி ஆக்சுவலி இந்த ஏன்டா கத்துற? என்னாச்சு? ஏன்டா நீ தான் மேல கை வச்சியா? இல்ல நான் தான் கை வைக்கலையே. என்னாச்சு? டேய் நீ தானடா தொட்ட? நான் இல்லடா, என் கை இங்க தான். ஆக்சுவலி இப்படி யாரும் தொட்டாங்கடா. நீ என்னடா தொட்டங்க? கேஷுவலா என்னடா தொட்டங்க? வா வீடியோவை செக் பண்ணி பாப்போம், ரீப்ளே போடுங்க வாங்க. இல்ல வேணாம்டா. இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கும். டேக் முடிச்சிடலாம். அபு இல்ல, அபு நீ ஏதா கற்பனை பண்ணிட்டு இருந்திருப்ப. டேய் எனக்கு சென்ஸ் இருக்காதா? இப்ப வீடியோ செக் பண்ணலாமா? ஏய் சரி ஓகே விடு. என்னன்னு நினைக்கிறனால நீ ஏதோ கற்பனை பண்ற. சோ गाइस பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காவை இங்க வாங்கல. உங்களுக்கு அந்த காவை காட்டுங்க. டார்ச் எங்க அடி ஒண்ணும் தெரியல. டார்ச் தான். நீ ஆல்ரெடி பயந்து போயிருக்கான். இந்த காவை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 kilometers 3 kilometers வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போகும். இந்த 3 kilometers தள்ளி தான் அந்த வீடு இருக்குது. இந்த மாதிரி இந்த வீடு கம்மி, இந்த வீடு கொட்டின மாதிரி அந்த காவா இருக்கும். ஆக்சுவலி அந்த பையனை வந்து கொலை பண்ணிட்டு இந்த காவால் தான் தூக்கி போட்டதாக சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதை எங்களால் நம்ப முடியல. ஆனால் இந்த இன்சிடென்ட் இப்போ யாரோ தொட்ட மாதிரி இருக்குது. மேபி இந்த காவா வழியாக கூட வந்துருக்கு. இல்லைடா, நான் வந்து நேற்று ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தேன்டா. அப்போ நான் இங்கே ஃபுட்பால் போடும் போது கூட வந்து அங்கே பால் விழுந்தது. அப்புறம் வந்து சரி தண்ணி குடிச்சிட்டு வந்து எடுக்கலான்னு பார்த்தா உள்ள இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு எடுக்கலான்னு பார்த்தா ஃபுட்பாலை காணாம போயிடுச்சுடா. இங்க ஏதோ ஒரு மர்மமா இருக்கு गाइस. அது யாராவது? யாரோ வந்துட்டு போனாங்கடா. சத்தம் கேக்குது. அது கேப்சர் பண்ணு. அப்ப கேப்சர் பண்ணு. ஜூம் பண்ற அந்த இடத்தை ஜூம் பண்ணு. இது கண்ணு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. சர்வி லைட்ட கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்க பாரு அங்க இருக்குடா. இது வந்துட்டு போயிடுச்சு. போயிடுச்சு. கைஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஏதோ ஷேடோ போன மாதிரி இருந்துச்சு गाइस. அதான் அந்த மாதிரி இருந்துச்சு. தெரியல, ஒருவேளை ஏதோ ஷேடோ கண்டிப்பா கிடையாது. ஷேடோ நம்ம பாக்க கண்ணு ஏதோ நம்ம நார்மல் இது மாதிரி இல்ல, ஏதோ சாத்தான் சம்திங் சொல்லுவாங்க அந்த गाइस. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க அடி ஏதாச்சும் வந்துச்சுனாச்சும் தெரியும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளி பக்கத்துல தான் அந்த வீடு இருக்கு. அதனால
ஏய் ஜூம் அங்க டார்ச் அடி. ஏய் ஆமா ஒரு நிமிஷம் அங்கடா. ஏய் அங்க ஏதோ வெள்ளை கண்ணே. அது ஏதோ பாருடா. ஆமாடா. ஆமாடா. என்னடா போயிடுச்சு? என்னடா போயிடுச்சு இப்ப? ஏதோ பைப்பு சம்திங். சரி வாங்க. எனக்கு என்னமோ அந்த குழந்தை அப்படிலாம் இருக்காது. எப்படி சரி வாங்க கிருஷ்ணா உங்களுக்கு. இல்லடா எனக்கு ஒரே பயமா இருக்குடா. பேசாம இந்த பிளானை டிராப் பண்ணிடலாமா? எனக்கு அது உண்மையில பார்க்க சாப்பிட்டது மாதிரி தானே. இல்லடா அது வந்து சின்னதா ஏதோ குழந்தை மாரி சின்னதா கருப்பு அது அடர்த்தியே பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு ஏதோ பூனை மாதிரி தான் இருந்துச்சு. அது கண்டிப்பா அந்த பேசாம நமக்கு ஏதோ டிராப் பண்ணலாம். இல்ல ரிஸ்க் எடுக்க இல்ல இல்ல வேணாம் கண்டிப்பா இல்ல. ஏய் டார்ச் அடிடா. டேய் பயமா இருக்குடா. அங்க இருக்குடா காடு. இங்க அங்க இருக்குடா. ஏய் ஒரு நிமிஷம். அங்க டார்ச் அடி. அங்கிட்டலாம் ஒண்ணும் இல்லடா. சவுண்ட் தான்டா. டேய் நீங்க எல்லாம் பயமுடுத்திட்டீங்க. அங்க டார்ச் அடி. அங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பைக் பின்னாடி அது யாரோ போயிட்டு இருக்காங்க. ஐயோ நான் வேற பயந்துட்டேன். இந்த இன்சிடென்ட் நடந்தா நமக்கு எல்லாம் அப்படிதான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்க எல்லாமே இந்த இடத்துல இருக்கோம். ஸோ ரொம்ப பயமா இருக்கு. நாங்கள் ஹிஸ்ட்ரியை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு நாளைக்கு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்றோம். எல்லாம் லைட் அடிக்காதீங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேச ஆரம்பிச்சதுல இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஜஸ்ட் அ மினிட். என்னடா அது? டேய் ரொம்ப பயமா இருக்குடா. பூனை பூச்செடி தள்ளி இருக்கும்பா. சரி கேளு. ஐயோ சொல்லு. அந்த ஆக்சுவலி அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க. அவங்க கொன்று இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி அவங்க இடம் வாங்கியிருந்தாங்க கைஸ். நம்ம பின்னாடி சொன்ன அந்த காவா மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்த வாங்கி வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒய்ஃப்க்கு இவங்களெல்லாம் தெரியக்கூடாது. நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து அந்த பின்னாடி காவால் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்தை எப்படி மறைச்சாங்கன்னா, பையன் வந்து அப்ராடில் ஹாஸ்டலில் படிக்கிறான், அவன் படிக்கிற மாட்டான், நாங்கள் சேர்த்துட்டேன். ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது, 2 வயசு தானே, அதனால ஹையர் ஸ்டடீஸ்னு சொல்ல முடியாது, அவன் செகண்டரி படிக்கிறதுனால அங்கே 2 வயசுனால அப்ராட்லலாம் படித்தா கொஞ்சம் ஃபோனிக்ஸ்லாம் நல்லா வரும்னு அவனை அப்ராடில் அவங்க பெரியப்பா கூட சேர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. பொய் ஏன்டா நீங்க சரி வேணும் எதுவும் பண்ணுறீங்களா? டேய் நான்லாம் எப்படிடா பண்ணுவேன்? நானே கொலர் பயத்துல இருக்கேன். சரி கேளுங்க. ஓகே சொல்லு. ஸோ அடுத்து இந்த ஒய்ஃப்க்கு அந்த இடத்த பார்க்க போகும்போது ஒய்ஃப்க்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு. என்ன என் குழந்தை எங்கே, என் குழந்தைகிட்ட பேசணும்னு சந்தேகம் வந்ததுனால தான் உண்மையான ஒய்ஃபையே கொன்னுட்டு அதே மாதிரி இந்த காவால் தூக்கி போட்டிருக்காங்க. அவங்க பெரியப்பா சித்தப்பாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வரல. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் சுத்தமாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த குழந்தைய கொலை பண்ண விஷயம் உங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரியும். யார்? உங்கள் ஒய்ஃபோட அம்மாவுக்கு தெரியும் நல்லா. அதனால் இந்த தாத்தா பாட்டி வந்து இந்த பொண்ணு வந்து கஷ்டப்படி இந்த விஷயத்த சொன்னால் இல்லாட்டி அது அவங்களுக்கே டேஞ்சராக கூட வரலாம். அதனால் அவங்க ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்த பொண்ணுக்கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதாச்சும் டேஞ்சர் வந்துடும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டி வந்து எதுக்கே பொண்ணை கொன்று அப்படின்னு கேட்டோன்னா அவங்களையும் கொன்று அதே வீட்டில் புதைச்சிட்டாங்க. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் தெரிய வந்துருச்சு. அவட சத்தம் கேக்குதுடா. டேய் லூசே காது கேட்காத. இது இங்க எது கேக்குது, வாங்க போலாம். வாங்கடா, ஒரு சத்தமும் இல்லடா. வேணாம் கால் நாங்க போய் என்ன பண்றோம்? நான் ஏதாச்சும் ஊர்ல வரதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சரி ஆக்ஷன். ஸோ கைஸ் சொல்லியிருந்தேன் ஏதோ சத்தம் வந்துச்சு, போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. நான் எதுவும் சவுண்டு போட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட பாரு தம்பி நம்மளே பயத்துல இருக்கோம். பார்த்தீங்கன்னா அம்மா நீ வீட்டுக்கு போ. இவ்வளவு தூரம் வந்தா எப்படி அவ்வளவு தூரம் போவோம்? அப்ப நீ ஏடுறா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொண்டனால கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னன்னா இப்போ என்ன எனக்கு பயமா இருக்குடா, சவுண்டு வந்து வந்துட்டு இருக்கு. எனக்கு ஏதோ பின்னாடி வேற ஒரு உருவம் மாதிரி ஏதோ தெரியுதுடா. எனக்கு ஏதோ பேய்க்கான சிம்டம்ஸ்லாம் தெரியுது. டிராப் இட். இதோட முடிச்சிட்டு போயிடலாம்ப்பா. அங்க ஏதோ இருக்கு. இங்க வாங்க. இதாருங்க. சரி ஓகே கைஸ். அங்க ஏதோ ஒரு பேய் நவுற மாதிரி இருக்குடா. என்னல
மரம் ஏதாச்சும் இருக்கும்டா. ஒன். ஸோ கைஸ் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இடத்த மாறிட்டேன்னா அங்கே ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவன் வந்து அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஒரு சைக்கோ. அதனால எல்லாம் அவனை சபிக்கப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இடத்துலேயே அவன் சூசைட் பண்ணி செத்துட்டான். ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இது சவுண்டு வரலடா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும் போதே சவுண்டு சரி விடுங்க. அந்த இடத்துலேயே அவன் சூசைட் பண்ணி செத்துட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்றா. வாட்டர் பாட்டில் சைக்கிள் போய் எடுத்துட்டு வாடா. டேய் உனக்கு ஆல்ரெடி அங்கே வேற புண்ணு இருக்குடா. இன்னும் என்னடா பிஞ்சிருச்சு புண்ணு? ஏய் காமிங்க. ஏய் யாருங்க? ஏய் யாரா இருக்காங்க? போய் லைட் அடிங்களேங்க. நீ வீணா ரொம்ப வளர்க்காத அபு. ஏய் யாரோ இங்க இழுத்தாங்க சத்தியமா. ஏய் முதல்ல அந்த புண்ணு காமிடா. டேய் காலையில இருந்து டார்ச் கொடு. ஒரு நிமிஷம் டார்ச் கொடு. ஏய் காமிடா. ஏய் புண்ணு காமி. ஐயோ ஏய் என்னடா இன்னும் பிஞ்சு. ஏற்கனவே நான் கிரிக்கெட்ல வந்து இது பண்ணும்போது விழுந்துட்டேங்க. இப்போ ஏன்டா? கைஸ் நான் சத்தியமாக பேசிட்டு தான் இருந்தேன். சவுண்ட் ஏதோ வருதுன்னு திரும்பக்குள்ள இழுத்த மாதிரி தான் எனக்கு. அவன் ஏற்கனவே கிரிக்கெட்ல கீழே விழுந்தா அடிபட்டுச்சு. திருப்பி அதே ஏண்டா உனக்கு இது தேவையா? நீ காலையில இருந்து சாப்பிடல, அதுவா கூட இருக்கலாம்ல. நீ தான போற அட்வென்ச்சரஸ் ஹாரர்னு என்ன பாரு. உன்னால பாரு நான் ஸ்டேபிளா தான் நின்னுட்டேன். நான் ஒன்றும் சும்மாலாம் விழ மாட்டேன். சும்மா விழன ஏதோ ஃபாஸ்டிங் இருக்கடா. மேபி அப்படி இருக்கு. டேய் அதெல்லாம் இல்லடா. இப்போதானே நான் சாப்பிட்டு முடிச்சேன். சத்தியமா இல்லடா. இது ஒரு ஜூஸ் குடிச்சது உனக்கு சாப்பிட்டு முடிச்சது. பாரு நான் ஸ்டேபிளா நின்னுட்டேன். யாரோ சவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக முடியல. அங்கேயே பார்த்தீங்கன்னா விழுந்து அடியெலாம் பட்டு சத்தியமாக அங்கே ஃபுல்லாக பயமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மயக்கம் போட்டுன்னா சொன்னாங்க. ஆனால் நான் அதனால் வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ரெஸ்ட் ஆகிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். என்னால் நம்பவே முடியல. அந்த காவாயில் பார்த்திங்கன்னா ஏதோ போகிற மாதிரி இருக்குது. சவுண்டு வருது. என்ன யாரோ இழுத்தாங்க. மேலே ஏதோ கல்லெல்லாம் ஏதோ விழுந்த மாதிரி சவுண்டு. பூனையாக இருக்குமா? எங்களுக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு. அது அந்த கை வைக்கும் போது நான் வீடியோ கேப்சர் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா யாருன்னே தெரியாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையோட கை தான் அது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நேற்று ஏன் எங்களால் வீடியோ எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக சவுண்டு வந்து என்ன யாரோ இழுத்து ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் எனக்கு அடிபட்டுருச்சு. திடீர்னு அங்கே பார்த்தா ஒரு உருவம் போது சவுண்டு வந்துட்டுருக்கு. யாரோ எங்கள் மேலே கல் வீசுகிற மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் நாங்கள் என்ன கதி கலங்கி போயிட்டோங்க. அதனால தான் நேற்று நான் போய் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த ஸ்பாட்டில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலி அந்த மித்துன்னு அது மித்து கிடையாது, உண்மை தான். நான் எத்தனை மித்துன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது உண்மை. அவங்க கொலை பண்ணி இதே இடத்துல இதே அந்த அந்த குழந்தையும் அவங்க அம்மாவையும் இதே இடத்துல கொண்டு போட்டிருக்காங்க. இதே காவா தான் கைஸ். ஸோ நம்ம ஏரியாவில் இவ்வளோ சம்பவம்லாம் நடந்திருக்குன்னா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். ஸோ இப்போ சர்வேஷ் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்பாட்டை விசிட் பண்ண தான் போயிருக்காங்க. சர்வேஷும் இன்னொரு டீமும். நம்ம கூட புதுசாக இவன் இருக்கா போல். என்னோட பேர் சையத் ஷரீஃப், கேமராமேன். ஸோ நம்ம கூட இப்போ நான் நித்தின் அண்டு பார்த்தீங்கன்னா ஆலனும் சர்வேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஃபுல்லாக காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஆக்சுவலி கண்டிப்பாக அங்கே பேய் இருக்குங்க. ஏன்னா நாங்கள் பேசும்போதே இந்த விஷயத்தை பற்றி பேயெல்லாம் வருது. போன தடவையே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இந்த காவாயை வந்து வீடியோ எடுக்கும் போதே அங்கே ஏதோ கருப்பு உருவம் மாதிரி நாங்கள் ஜூம் இன் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்து ரீப்ளேலாம் போட்டு வரும். அது ரீப்ளே கூட நாங்கள் போட்டிருப்போம். அதையும் பாருங்க. அதனால தான் இப்போவே வந்து இந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தாலே வந்து இந்த மாதிரிலாம் அமானுஷ்யமாக நடக்குது. அதான் எங்களுக்கு என்னன்னே தெரில. ஓகே கைஸ், நாங்கள் ஸ்பாட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி நான் முடிக்கல. நான் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஹிஸ்ட்ரியை வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இங்கேருந்து அது கொஞ்சம் தூரம் தான் அந்த ஸ்பாட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைக்கிள், நித்தினும் ஐஸ்வர்யாவும் சைக்கிள், சர்வேஷும் அவனும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வராங்க. ஸோ இந்த இதில் ஷரிகாவும் வராங்க. ஆலனுக்கு பதிலாக தான் இவனை எடுத்திருக்கோம். ஸோ ஆலன் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கிறதுனால நான் அவங்கள ஒரு கம்பெனிக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம்.
இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இப்போ சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க எடுத்து கிளம்பி. ஸோ மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே போரெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃப் ரோடாக தான் இருக்கும். வாங்க போகலாம். பாத்தீங்கன்னா நாய் தரத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம படம் போலாம். பேய் தான் நினைக்கிறேன். முடியல நேரம் போடுறேன். வாங்க சர்வீஸ்க்கு திடீர்னு மரியாதை குறைஞ்சிருக்கு. இங்க வர நாய் சர்வீஸ்க்கு நம்ம எப்படா போனோம்? அழுத்தி ஓட்டா. லெஃப்ட் கைஸ். சுரேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது. நாயெலாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு எல்லா நாயும் என்ன ஈஸியாக நாங்கள் ஆக்சுவலி அது எங்கள் ஸ்ட்ரீட் டாக் தான். அந்த பேய் நம்மளை தான் ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரூட்டை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். போட நித்தின் போட கைஸ் பார்த்தீங்களா? கைஸ் அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. நிப்பாட்டுங்கடா. போகிறது பயமாக இருக்குடா கைஸ். இருங்க கைஸ். கைஸ் நான் சொன்னேன்ல கைஸ், இந்த வீடு தான் கைஸ். மாடுக்கு மட்டும் தான் செஞ்சு யாரும் போயிடாதுங்க. இந்த வீட்டில் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட இல்லை. இந்த இடத்துல இந்த ஒன்று தான் வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான், சுற்றி முற்றி காடு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடு. வெளிலேருந்து பார்க்கவே தமிழ்லலாம் ஏதோ எழுதியிருக்காங்க. இந்த வீடானது ரமேஷ் அவர்களிடம். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியுங்க. ரமேஷோட வீடு. அண்ட் கமருதீன் படிக்கிற தமிழ் தெரியாதுடா. அவர்களுக்கு பூட்டி இருக்குடா. உடன்படிக்கை ஏற்பாடு பதிவுற்றே ரூபீஸ். அது என்ன நான் சொன்னேன்ல கைஸ், அந்த சைக்கோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கைஸ். அந்த ரமேஷோட அங்கே ஏதோ அடிக்கிறோம். அப்பா நம்ம தானே அடிக்கிறோம். ஸோ கைஸ் நான் இப்போ ஹிஸ்ட்ரியை வந்து கண்டினியூ பண்ணுறேன், கேளுங்க. வேற வந்தாங்களே அந்த படிக்கட்டுல. அந்த கேட்டுக்குள்ளே பாருங்களேன் கைஸ். உண்மையில யாரும் இருக்காங்கடா. டேய் வண்டி எடுத்துட்டு போ. போயிடலாம்டா. யாராச்சும் இருக்கீங்களா? நீ பயமுறுத்துறா கைஸ். பாருங்க யாரோ வரம் கைஸ். எனக்கு கூஸ் பம்ப்ஸ். गाइस நாங்க நாளைக்கு வீடியோ எடுக்கலாம். நாளைக்கு பயமா இருக்குடா. இல்ல गाइस. பாரு வீடு பூட்டப்பட்டிருக்கு. எப்படி போவே? இல்லடா, அப்ப யாரும் வந்தாங்க அந்த இடத்துல. சத்தியமா யாரும் வந்தாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சத்தியமா பயமா இருக்கு. சர்வேஷ் சத்தியமா ஏதோ இருக்கும்ல? ஆமாண்டா, இருந்தா இருக்குங்க. சவுண்ட் ஏதோ வருது கை சைடுல. நித்தின் கேமரா ஃபோக்கஸ் அங்க வை. கைஸ் ஏதோ சவுண்ட் சுத்தி முத்தி சவுண்ட் வந்து.
கைஸ் பயப்படாத இன்னும் ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போய் கிளம்புறேன். வந்து ஷூட்டிங் ஸ்டோரிக்கு நான் எடுக்கிறேன் ப்ளீஸ் கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடை பார்த்தா உண்மையிலே ஒரு சைக்கோ கட்டின வீடு மாதிரி தான் காய்ஸ் இன்னொன்று இப்போ 2 பேர் போட்டு கற்றுக்க மாடியும் நீங்களே போட்டு கற்றுக்க. நான் உங்களுக்கு ரீப்ளே போட்டு கட்டுறேன். சத்தியமாக யாரும் அவங்க இருக்காங்க கைஸ். நான் 100% டேய் என்னடா அபு அபு வேணாம் அபு ஐயோ மாமியாரே என் ஃபோன் இல்லைங்க வீடு காய்ஸ் இது யாரும் இப்போ போன மாதிரி இருந்துச்சு காய்ஸ். ஏன்டா இந்த போது கைஸ் அங்கிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா போது கைஸ் பாருங்க கைஸ் கைஸ் சூப்பருங்க கைஸ் கைஸ் அங்கே ஏதோ இருக்கு கைஸ் 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 அது பாருங்க கைஸ் கைஸ் ஏதோ இருக்கு அங்க இருந்து ஒரு அங்கிள் பார்த்துட்டே இருக்காங்க. காய்ஸ் 1 கைஸ் நான் சொன்னேன்ல கைஸ் இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நெக்ஸ்ட் காய்ஸ் ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ உருவ போன மாதிரி இருந்துச்சு சார். டேய் நெக்ஸ்ட் யாரோ பாட்டில் மேலே இருந்து உடைச்ச மாதிரி சவுண்டு வருது. இந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரும் இருக்காங்கன்னு நான் 100% ஷோராக சொல்லுவேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இது வா கேமரா உங்க ஃபோக்கஸ்ல ஏதோ வரப்போகுது நினைக்கிறேன். உங்க கேமரா ஃபோக்கஸ்ல ஏதோ 5 கைஸ் இந்த 5 கிலோமீட்டர்ஸில் தான் கைஸ் இந்த காவாயும் இருக்குது. சரி நான் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கண்டினியூ பண்ணிடுறேன். கேளுங்க கைஸ் கேளுங்க. டேய் இப்போ என்னாச்சு? சவுண்டு இல்லை வேணாம் டேய் போலாம்டா முடிச்சுதான் ஆகணும். வாடா எத்தின் வா பயப்படாதீங்கடா. நான் யூடியூப் டக்குனு கேளு. ஸோ அவன் வந்து அந்த அவமானம் தாங்க முடியாமல் வந்து இப்போ ஒரு நிமிஷம் கேமரா வந்து கேமரா அங்கே கரெக்டாக 1 ஸோ கைஸ் இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தான் அவன் சூசைட் பண்ணிட்டான். நான் நேற்றே சொல்லியிருப்பேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பையனை கொல்லி சொந்த ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான், சொந்த மாமனார் மாமியாரையும் கொலை பண்ணிட்டான். அண்ட் பார்த்தீங்கன்னா அதனால தான் கம்யூனிட்டி நாய் ஊழ விட்டுக்கிட்டே இருக்குடா. அதெல்லாம் ஏதோ நைட் டைம் டாடாய் இந்த வீடு தாங்க சபிக்கப்பட்ட வீடுன்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு. சரிக்கா நீ பாத்தியா? நான் இங்கிட்டு திரும்பி தான் இருக்கேன். ரீப்ளே போட்டுறான். டேய் ஏதோ ஒன்று இருக்குடா நிஜமாவே. ஒயிட் கலர் கண்ணு வச்சுட்டு இருந்தது. ஐயோ நீ சொல்ல விடுறீங்களாடா? சரி இன்னும் எடுப்போம் இரு. 1 கைஸ் இருந்தாலும் அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட ஃபேமிலினும் அண்ட் இந்த ஃபேமிலியை இந்த வீடையும் பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவரோட இடமே இல்லை கைஸ். ஆக்சுவலி இவன் சொன்னேன்ல சரியான சைக்கோன்னு இன்னொருத்தவன் இடத்துல இவன் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கான். 2004 இந்த வீடு பாயோட நின்று போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவன்தே இல்லை, வேறு யாரோட இடத்துல அவன் வீடை கட்டியிருக்கான். அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் சம்திங் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிந்து அவன் இந்த ஊருக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பாதி கட்டப்பட்ட வீடு கட்டிருக்கு. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறான். பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ஓனருடைய பேர் வந்து ரமேஷ். நெக்ஸ்ட்டு இந்த வீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடு கைவிட்டப்பட்டதுன்னு அதிலே எழுதியிருக்கோம். ஆமாம் இது விற்கிறதுக்காக ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் இங்கே பேய் இருக்குன்னு. அதனால இந்த பக்கத்தில் உள்ள இடமும் வாங்கப்படல, அந்த இடமும் வாங்கப்படல கைஸ். ஓகேவா? ஸோ கைஸ் பார்த்து பின்னாடி சவுண்ட் மூஞ்சில் தெரியும் தண்ணி குடிக்க கொடு, தண்ணி குடிக்க கொடு. தண்ணி குடி. இந்திரேஷு முடியலண்ணே அண்ணே இதுக்கு மேலே அபு பயந்து சாகாத. 1
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனரோட பொண்ணு தான் இருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா மயங்கிட்ட எதையோ பார்த்து நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி முடிச்சு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஓனரோட பொண்ணு வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன இந்த பொண்ணு வந்து பார்த்ததுனால சொல்கிறேன் 18 நெக்ஸ்ட் அந்த பொண்ணை வந்து இங்கிட்ட வரும்போது அந்த சைக்கோ அவனை கற்பழிட்டான். அவன் கோவப்படுறான்னு நினைக்கிறேன்டா. கொன்னுட்டான். கொன்னதுக்கு அடுத்து தான் அவங்க அப்பா இங்கே அந்த பொண்ணு உனக்கு அங்க ஏதோ இருக்கு. என்னோனே அங்க இங்க வா, அங்க யாரோ இருக்காங்க, வந்து பாரு. அது விடுறா வேணா கேளு. அந்த அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் சேர்த்து பெட்ரோல் கேனில் ஊற்றி எரிச்சு கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அதனால தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான இடமா இருக்கு. இந்த சைக்கோ வந்து இந்த இடத்துல சைக்கோ வந்து அவனே வந்து பெட்ரோல் ஏற்றி எரிச்சு கொண்டு. அதுக்கடுத்து இந்த வீடை வந்து இடிக்க சில பேர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களும் மர்மமான முறையில் இறக்கப்படுறாங்க. அதுக்கு மெயின்லி காரணம் அந்த பேயாதாங்க இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காவாயில் தான் புதைச்சிருக்காங்க. கொன்று தூக்கி போட்டுட்டான். அண்ட் இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரவதை பார்த்து அவன் சூசைட் பண்ணிட்டான். நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். ஸோ கேஸ் இந்த இடத்துல போய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேஞ்சர். நான் ஹிஸ்ட்ரியை முடிச்சுட்டு ஒரே நிமிஷம் இந்த இடத்த மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மேலேருந்து யாரோ வாங்கடா இங்கே ஏதோ இருக்குடா. இங்கே ஏதோ இருக்குடா உண்மையிலே கைஸ். முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா டோர்லாம் பூட்டி தான் இருக்குது. ஆனால் உள்ளே யாரோ இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு ஆத்மாவோ இதோ சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு சத்தியமாக இங்கே என்ன எழுதியிருக்குன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டுள்ளது. இந்த ரமேஷும் கபூருதீனும் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதாவது ரமேஷ் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோட பேர் தான் ரமேஷ். அவங்க தாத்தாவோட பேர் வந்து ஜெயக்குமார். அந்த ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவங்க கைஸ். அவன் அதாவது அந்த பொண்ணோட அப்பா கைஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம். எங்களால் முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. வெளில வந்துட்டாங்கடா, வண்டி எடுங்கடா, வெளில வராங்கடா. ஓடுங்கடா ஃபுல்லூர் வச்சு பார்த்தேன்டா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டுருக்கோம். நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சே பார்க்க பயமாக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான்லாம் விழுந்துட்டேன் வர வழியில். யாருக்கும் யாருமே இல்லை பார்த்தீங்கன்னா. கைஸ் இந்த காவா தான் நான் சொன்னேன். இந்த காவா தான் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு. இந்த காவாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீடு சைடு வரும். அங்கே தான் அந்த அவன் குழந்தைய கொன்று போட்டுட்டான். இருங்க குழந்தை இங்கே அடிச்சுட்டு வந்துருச்சு. அவங்களும் காப்பாற்றினாங்க, ஆனால் முடியும். இந்த ஆர்ச்சை காமிடா. காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், பயங்கரமா ஆர்ச்சே பயங்கரமாக இருக்குது. ஆமாங்க ஆர்ச் செம்ம பயங்கரமாக இருக்குது காய்ஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எங்களால் முடியல. அண்ட் நான் எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி உளுந்தடிச்சு ஓடுனேன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு உண்மையான உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன் கைஸ். நான் அழுத்திட்டு ஓடுற வெளில யாரும் இந்த சைக்கிளை நிப்பாட்டுவாங்களே கைஸ். பாட்டெல்லாம் பாடிட்டு வராங்கடா. பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு உருவத்தை பார்த்தீங்க. அதனால தான் சத்தியமாக அரைக்கடிச்சு ஓடி வந்தோம். நாங்கள் ஏன் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பூட்டி இருக்குது மெயின் விஷயம். ஆனால் உண்மையிலே அங்கே சவுண்டு சம்திங் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் யாரும் எங்களை பார்க்கல. அதான் இந்த மாதிரி பயமாக இருக்கா. ஒருவேளை அந்த இடமே ஒரு ஹாண்டட் இடமா இருக்குமோ என்னென்னமோ எங்கள் மைண்டில் ஓடுது. ஆனால் இருங்க நம்ம முதல்ல இந்த ஏரியா விட்டு வெளில போயிடுறோம். அடுத்து அவங்க கண்டினியூ
அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அண்ட் நான் வந்து சைக்கிளில் வர வழியில் என்னை யாரும் பிடிச்சி இழுத்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. அண்ட் நேற்றும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹிஸ்ட்ரி என் நம்ம வீட்டு சைடில் இந்த காவாக பக்கத்தில் ஹிஸ்ட்ரி சொல்லும் போதும் அங்கே யாரோ வந்து என்னை இழுத்து விட்டாங்க, நான் விழுந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னை பின்னாடிலேருந்து யாரோ வேறு தொட்டாங்க. அதாங்க எனக்கு ஒரு வேளை பயமாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஹாண்டட் கேஸ். நான் 100% ஷோராக சொல்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஹாண்டடான இடம். எனக்கு சத்தியமாக முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா செம்ம சிக்காக இருக்கா. அப்போ அவளுக்கு ஃபீவர் வேறு அவ்வளோ இருக்குது. என்னடா இதெல்லாம் நம்ம கற்பனையா இல்லை? ஏய் யார் உடம்புலாச்சும் ஒட்டி இருக்கா பாருங்க. எல்லாரும் நிமிஷம் நில்லுங்க. ஏய் ஐசோ உடம்புல பேய் ஒட்டி இருக்கா பாரு. நீ தான் மயக்கம் போட்டு விழுந்த. இந்த பேய் ஒட்டி இருக்கா பாரு. உனக்கு எதுவும் ஃபீல் ஆகுதா? ஏய் ஏன் சொல்கிறேன்னா நீ தாங்க மயக்கம் போட்டு விழுந்த. சப்போஸ் பேய் எதுவும் ஏறி இருந்துச்சுன்னா அப்புறம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அதனால் பேய்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்கள் இங்கே போகலாமான்னு வேறாமான்னு வேற யோசிச்சுட்ருக்கோம். உங்களுக்காக நான் போங்க கைஸ். நாங்கள் அந்த ஹாரர் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய தடங்கள் வந்துச்சு. பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் போகிற சம்பவத்தில் ஏதாச்சும் தடங்கள் வந்துச்சுன்னா அதை தள்ளி போட்டுருங்கன்னு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேட்கல. ஒரு நாயெலாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த இடத்துக்கு போனதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவளுக்கு ஹை ஃபீவர் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தது பார்த்தோம் ஹை ஃபீவரு. இப்போ தான் அவள் லைட்டாக நார்மல் ஆயிருக்கா. அந்த பேச்சை கேட்காதனால நாங்கள் இப்போ ஹை கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். அண்ட் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை கேஸ். உங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அண்ட் எங்களுக்கு கிடைச்ச த்ரில்லரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களை சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.